சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ரசனேபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் தான் முக்கியம், ராகுவும் கேதுவும் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஆதித்யாதி நவகிரகங்களில் 9 கோள்களில் ரொம்ப வலிமையான ஒரு பிளானட்டு, பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டு, சனி பகவானை விட குரு பகவானை விட சூரியனை விட ஒரு வலிமையான கிரகம் இருக்குன்னா அது கேது தான். கண்ணுக்கே தெரியாது. எப்படி சொல்கிறீங்கன்னா, பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு மட்டுமல்லாது எத்தனை உலகங்கள் உண்டோ எல்லா உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம சூரிய பகவான். அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் யாருக்கு இருக்குது? கிரகணம்னு சொல்கிறோம்ல. அப்போது அந்த சூரியனையே விழுங்கக்கூடிய, அந்த காலத்தில் சில பசங்க சொல்லுவோம் சூரியன் கேது, பாம்பு சூரியனை முழுங்குது, பாம்பு சந்திரனை முழுங்குது அப்படின்வாங்க. அப்போது சகல உலகங்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒளி தரக்கூடிய சூரியன், அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய பெரும் ஆற்றல், ஒரு 1.5 மணி நேரம் மறைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா கேது பகவானுக்கு இருக்குது. அதே போலத்தான் சந்திரனை மறைக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு இருக்குது. அப்போது இந்த ராகுவும் கேதுவும் இவர்களை போல ஒரு சக்தி வாய்ந்த கிரகம். கண்ணுக்கு தெரியாமலே இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க. எங்கே இருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க? ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த ராகுவை மட்டும் ஒழுங்காக கணிச்சிட்டோம்னா அவர் மிகப்பெரிய ஜோதிடராக இருப்பார், நல்லது செய்வாரா கெட்டது. ஏன்னா அது பாம்பு, பேர் வேணால் நல்ல பாம்புன்னு வச்சுக்கலாமே தவிர, ஆனால் விஷம்தான், கொடுமையான விஷம்தான் அது. அது எப்போ கடிக்கும், எப்போ பாதுகாப்பாக இருக்கும், எப்போ ஆசீர்வாதம் பண்ணும்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு பாம்பாட்டியே வளர்த்தாலுமே கூட 10 பாம்பை பிடிக்கும்போது 11வது பாம்பு அவனை கடிக்க தான் செய்யுது. நம்ம நிறைய அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து பாம்பு பிடிக்கிறவரே கூட பாம்பு சுரேஷ் பண்ணுறவங்கள இறந்து போகிறாங்க. புரியுதா? அப்போது இந்த ராகு கேதுவை கணிப்பது கடினம். அது விஷத்தன்மையுடைய ராகுவா அல்லது யோகத்தன்மையுடைய ராகுவா அப்படின்னு கணிப்பது கடினம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த ராகு கேது பயிற்சி, இந்த ராகுவும் கேதுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் சுபத்தன்மையோடு மறைவு ஸ்தானங்களில் இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ரொம்ப அற்புதமான முறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார். ராகு 3ஆம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் முயற்சி எடுத்து ஓடிக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல அவர் உட்கார மாட்டார், ஓடிக்கிட்டே இருப்பார். அதே போல் 4ஆம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் பிரயாணங்கள், வண்டி டிராவல்ஸு, பஸ் ஓனரு, லாரி ஓனர்லாம் சொல்கிறோம்ல, வீடு வண்டி வாகன யோகம் எல்லாம் அவருக்கு சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க எல்லாம் மிக சிறப்பான முறையில் டாக்டராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாகவோ அப்படி இருப்பாங்க. அப்போ இந்த ராகு கேது, தயவு செய்து என் அன்பு பக்தர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும், முழுமையாக உள்வாங்கணும். இந்த ராகு கேது தான் சார் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இவ்வளவு நாள் ஒரு மனக்குழப்பம், ஒரு மன பயம். சார் ராகு ஒருத்தருக்கு ஒரு வீட்டுக்கு உள்ள பாம்பு வந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விஷஜந்து, சாதாரணமாக ஒரு தேல் வந்துடுச்சுன்னு வச்சு, தேல் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு அதை அடிக்கிறதுக்கு தேடின்னு இருப்போம். ஒரு பாம்பு உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் இழுத்து போட்டு அங்கே கூப்பிட்டு இங்கே கூப்பிட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும். அது அமைதியாக இருந்த ஒரு வீடு பரபரப்பாகிடும். அப்போது அதை போல் இந்த ராகு மன பயம். எதுக்கு மனசு பயப்படுதுன்னே தெரியாது. மனசில் தேவையில்லாத பயம், ஸ்ட்ராங்காக பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமான மனக்குழப்பங்கள், பதற்றம், அவசரமாக போய் ஒரு விஷயத்தை செய்கிறது, யார் பேச்சையும் கேட்காம இருக்கிறது, ஓவராக காமெடி பண்ணுறது, அலட்சியமாக இருக்கிறது, எல்லாத்தையும் ஒரு காமெடியாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் ராகுவுடைய தன்மை. எதுவுமே பேசாமல் இருக்கிறது, அவன் மனசில் என்ன இருக்குன்னு அவன் வாயிலேருந்து வார்த்தையை வாங்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் போய் உயிர் வரும். அவ்வளோ மன அழுத்தம், நெஞ்சழுத்தம், இதெல்லாம் கேது. அதோடு மட்டுமல்ல,
இந்த ராகு நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். நேற்று வரையிலும் சாதாரணமாக அவங்க கூட நின்று இந்த ஒருத்தர் இன்றைக்கி பெரிய ஸ்டார் ஆகிட்டாருங்க சொல்கிறோம்ல. நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் கூட இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ராகு தான் காரணம். நம்ம நடிகர் சூரி போன்றவர்கள், யோகி பாபு போன்றவர்கள் அடிப்படையிலேருந்து ஃபண்டமெண்டல்லேருந்து உயர்ந்து வந்திருக்கிறதுலாம் ராகு தான் காரணம் அவங்களுக்கு. அந்த யோகமான ராகு 2023 2021 2021 மார்ச் மாதம் போல் அவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் வந்திருக்கும். 2021 மார்ச் போல். இதெல்லாம் இந்த ராகு தான் ஒரு நிமிஷமாக அவங்கள உயர்த்தி ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து பெருசாக்கி விட்டுருவார். அதே போல் இந்த அரசியல் துறையில் பார்க்கலாம், ரொம்ப சாதாரணமாக கூட இருப்பாங்க, பின்னாடி இருந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கொடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ராகுடைய தன்மை வந்ததுன்னா இவரை மிஞ்சிக்கிட்டு அவர் முதல்ல போஸ்டிங் வந்துடுவார், ஜெயிச்சிருவார். அப்போ நேற்று வரலும் சும்மா சாதாரணமாக தான்ப்பா இருந்தா, இன்றைக்கி தான்ப்பா விடிஞ்சு பார்த்தா காருன்றான் பங்களான்றான் தெரியல, திடீர் வளர்ச்சி. நேற்று வரலும் கஷ்டப்பட்டுருப்பாங்க, கண்ணீர் விட்டு இருப்பாங்க, அழுது இருப்பாங்க, கதறி இருப்பாங்க. விடிஞ்சு பார்த்தா அவங்க கஷ்டமெல்லாம் விலகி இருக்கும். விடிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும். வீடு தேடி கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் வச்சுக்கோண்ணா, நீ வச்சுக்கோண்ணா, நான் வாங்கிக்கிறேண்ணா, எங்கண்ணா போகுது, நீ வச்சுக்கோண்ணா. இதையெல்லாம் ராகு. அப்போது ராகுவானவர் என்ன செய்யணும், அதிகமாக கொடுப்பாரு, அதே சமயத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்கிப்பார். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டுமே, பொதுவான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் ராகு கேது பயிற்சியை பற்றி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையில் மே மாதம் 18ஆம் தேதி அன்றைய தினம் மாலை 4 மணி அளவிலே ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், அதே போல் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள். வாருங்கள் நண்பர்களே, பக்தர்களே, உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்த்து விடுவோம். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அந்த ராகு இருந்து வந்தார். 12ஆம் இடத்துல ராகு இருந்து வந்தார். வீண் விரயங்கள், நிறைய ஏமாற்றங்கள், பொருள் விரயங்கள், பொருள் ஏமாற்றங்கள், பணங்காசு நிறைய ஏமாந்துருப்பீங்க. தெரிஞ்சே நம்ம ஏமாறுறோம், இவனுக்கு கொடுக்குறோம், இவங்க நமக்கு கொடுக்க வேண்டியதில்லை, ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு கூட தவிர்க்க முடியாமல் நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். அதே போல் பொருள் விரயங்கள் இருந்திருக்கும். நிறைய இடத்த விற்று கடன் அடைக்கிறது, அப்படி இல்லைனாக்கா இடத்த விற்று ஒன்றுமே இல்லாமல் போகிறது, ப்ராஃபிட் இல்லாமல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய தொழில் கஷ்டங்கள், தொழில் நஷ்டங்கள். அதான் சொல்லிட்டேனே, 12ல் ராகு இருக்கும்போது சுப விரயமாக இல்லாமல் வீண் விரயமாக மாற்றி கொடுத்துருப்பார். செஞ்ச வேலையே திருப்பி செய்கிறது. நாமெல்லாம் பார்க்குறோம். அன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாங்க, அந்த ஒரு டைரக்டரால் நம்ம வீணாக போயிட்டோம் சாமி, எடுத்ததையே திருப்பி எடுத்துருந்தாங்க, அதனால் நமக்கு பெருத்த நஷ்டம் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த சாமி சரியாகவே போகலை அப்படிங்கிறார். இதெல்லாம் ராகுவால் வரக்கூடிய விரயங்கள். சினிமா துறை, இந்த மாதிரி எல்லா துறையிலுமே நீங்கள் எவ்வளோதான் அனுபவசாலியாக இருந்தாலும் கடந்த காலங்களில் தொழில் விரயங்கள், பண விரயங்கள் இருந்திருக்கும். மனசுக்கு கஷ்டம், மன வலிகள், மன குழப்பம், மெயினாக ஏமாற்றங்கள். அந்த ஏமாற்றத்தை தான் தாங்கிக்க முடியாது. சார் பணங்காசு இன்றைக்கி வரும் போகும் சார், ஆனால் நான் ஏமாந்துட்டேன் பார்த்தீங்களா, என்னால் அதுதான் ஜீர்ணிக்கவே முடியல. அந்த ஏமாற்றங்கள். அதே போல் மோசடிகள், நம்பிக்கையாக நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவர்களே கூட சமயத்தில் உங்களை ஏமாற்றி விடுவது, சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ அதனால் வரக்கூடிய விரோதம், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள். சார் 12ல் ராகு இருக்கும்போது செய்வனை சூப்பராக வேலை செய்யும் சார். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தேவையில்லாமல் வேண்டுவார்களே ஆனால் அந்த செய்வனை வேலை செஞ்சிடும். அப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள், சம்பந்தமே இல்லாமல் தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், பதவி போட்டிகள். நீங்கள் இந்த பதவியில் இருக்கிறீங்க, எனக்கு இவ்வளோ கொடுப்பியா, உனக்கு இவ்வளோ கொடுப்பியா, கொடுக்க மாட்டான், உன நான் காமிச்சு கொடுத்துட்றேன், போட்டு கொடுக்கறது, கலகம் பண்ணுறது. அப்போ பதவி போட்டிகள். அதே போல் அந்த பதவி போட்டிகளாலோ இல்லை தொழில் போட்டிகளாலோ மறைமுகமாக வரக்கூடிய வம்பு வழக்குகள், என்கொயரிகள், நிறைய என்கொயரி வருதில்ல, அந்த மாதிரி என்கொயரி எல்லாம் ராகு கேதுவால் வரக்கூடிய கலகம். அப்போ இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்களை எல்லாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்,
இந்த மாதிரியான பல விஷயங்களை எல்லாம் கடந்த காலங்களிலே அனுபவித்த மேஷ ராசி அன்பர்களே, இந்த முறை இந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 19ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்திற்கு ராகு வருகிறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் கேது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் பகை வீட்டில் அமரக்கூடிய கேது, அதே போல் பகை வீட்டிலே அமரக்கூடிய ராகு. பொதுவாகவே இந்த மாதிரி அசுப கிரகங்கள் மறைவது சிறப்பு அல்லதுனா கெடுவது சிறப்பு. அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசி என்பர்களே, லாபஸ்தானத்தில் சனியுடைய வீட்டில் உட்காரக்கூடிய ராகு நியாயமான முறையில் தர்மமான முறையில் உங்களுக்கு என்ன பணங்காசுகள் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் வாங்கி தருகின்ற பெற்று தருகின்ற ஒரு இடத்திலே ராகு அமைகிறார். அப்போ எதையெல்லாம் நீங்கள் ஏமாந்தீர்களோ, எதையெல்லாம் நீங்கள் விடுபட்டீங்களோ, அந்த விட்ட காசுகளை எல்லாம் ஓரளவுக்கு மீண்டும் வேறு வழியில், அதுவும் எப்படிங்க, நியாயமான வழியில் சம்பாரித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு உங்களுக்கு தரப்போகிறார். அதே சமயத்தில் வீடு கொடுத்த சனி பகவான் 2-12 அமர்கின்ற காரணத்தினால் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மெயினாக ஃப்ரெண்ட்ஷிப்பு, சொசைட்டி, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதே போல் பிள்ளைங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ், ஆட்டிசம் ப்ராப்ளமாக இருக்கக்கூடியவங்க, ப்ரீமெச்சூர்டு பேபியாக இருக்கக்கூடியவங்க, நல்லா வளர்ந்த சமயத்தில் கூட அவங்க வேலையை அவங்களால பார்த்துக்க முடியாது. இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு, அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது என்னால் உணர முடியும். அந்த மாதிரியான இல்லங்களிலே கூட குழந்தைகளுடைய ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பாபதோஷங்கள் அதிகரித்திருக்கும். மெயினாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் செக்கு மோசடி வழக்குகள், ஒரு செக்கு எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பைசாமையும் வாங்கிட்டு திருப்பியும் நீ இன்னும் காசு தரணும்னு ஏமாத்துறது, இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நடக்குது. அதுபோல் அதர்மமான முறையில், அராஜகமான முறையில் உங்களுக்கு வீண் தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் அந்த வீண் தொந்தரவுகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மெயினாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மேஷ ராசி அன்பர்களே, வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. தொழில் அமைப்புகளில் நல்ல லாபம் இருக்கும். அபரிமிதமான லாபம். நீங்கள் அரசியல் இருந்தாலும் சரிதான், சினிமா துறையாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸாக இருக்கலாம், பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மிக சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மெயினாக இந்த ராகு கேதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சப்ஜெக்டு ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட்டில் கடந்த காலங்களில் நிறைய இழப்புகள் இருந்திருக்குமே. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏமாற்றங்கள் இருந்திருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் சூப்பராக இருக்கும். நான் 10 பேர்கிட்ட வாங்கி கொடுத்துட்ட சாமி, ஏமாந்துட்டேன், நான் 10 பேருக்கு பதில் சொல்லணும். உங்களுக்கெல்லாம் பதில் இருக்குது. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல் தான் மனக்குழப்பங்கள், மன பயம், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், வியாதிகள் விலகும். மன தைரியம் அதிகரிக்கும். வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு மாப்பிள்ளை, வெளிநாட்டு படிப்பு, வெளிநாடு போகிறது, அப்போ வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது, நீட்டு, ஜேஇ எக்ஸாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனதருமை மேஷராசி அன்பர்களே. நிறைய விஷயங்கள் அவன் நிறைய பேசிகிட்டே போகலாம். இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. 5-11 ராகு கேது அமைகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. தைரியமாக இருங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன கேள்வி என்பதை இந்த ராகு கேது உங்கள் பர்த் சார்ட்டில் அப்ளை பண்ணி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.